வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மதிய நேரத்தில் இருந்தால் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அன்னைக்கு மதியத்துக்கு வந்து சிம்பிளாக ஒரு 1 pot ரைஸ் மாதிரி சாம்பார் சாதம் ரெடி பண்ணலான்னு நான் வந்து அரிசியும் பருப்பையும் ஊற வைக்க வச்சுட்டேன். நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலான்னு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு சைடிஷாக வந்து வாழைக்காய் ஃப்ரை வந்து செஞ்சால் சூப்பராக இருக்கும்னு நான் வாழைக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு, மல்லித்தூள், அதுக்கப்புறமா வந்து பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 லெமன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ட்ரையாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வாழைக்காயை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து மசாலா கூட சேர்த்து நல்லா பரட்டிட்டு இது வந்து ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே நான் அந்த வாழைக்காயில் வந்து இறங்கிடும். நான் ஒரு 1/2 hour வந்து ஊற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் உருளைக்கிழங்கு வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நானும் ஏதாவது செய்யலாம்னு நினச்சிட்டே அப்படியே மறந்துட்டு விட்டுட்டேன். சரி, குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கை வந்து நல்லா தோல் சீவிட்டு நம்ம வந்து வாழைக்காய் சீவோம்ல, ஸோ அதில் வந்து நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு லைட்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 minutesக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை ஆகும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து அதை ட்ரை பண்ணிடலாம். அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக அதில் இருக்க தண்ணி எண்ணெயில் பட்டு தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து சாம்பார் சாதம் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1 pot ரைஸ் தான், டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நான் வந்து குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டு வேண்டானா விட்டுருங்க, இது எனக்கு பிடிக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 3 தக்காளி சேர்த்து அதையுமே வந்து நல்லா வதக்கிட்டு நான் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். காய்கறிகள் வந்து நாட்டு காய்கறிகள் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இது கூட வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறிகள்லாம் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி வந்து தேவையான புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வந்து ரைஸ் வேக வைக்கும்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுவோம். சாம்பார் சாதன்றதுனால குலைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் 2 டம்ளர் சேர்த்தியே ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுமே அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு அதையும் வந்து உள்ளே சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து மல்லி இலை வந்து தூவிட்டு குக்கர் வந்து மூடி வச்சுட்டேன். சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஊறி இருக்கும் வாழைக்காய். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆயில்லையே ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுலேயும் சிப்ஸ் பொரிக்கணும், ஒரே வேலையாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ஆயில்லையே வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். வாழைக்காய் ஒரு 5 minutesலேயே டக்குன்னு ரெடி ஆகிடும். நான் எல்லா பேட்சுமே வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ இது பொரிச்சதுமே கையோட உருளைக்கிழங்குமே நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதையுமே பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு பொரிச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நம்ம வந்து டபுள் ஃப்ரைலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தின் ஸ்லைசஸாக தானே போட்டிருக்கோம், அதனால சிங்கிள் ஃப்ரைலேயே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இது கூட மிளகாத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா வந்து பரட்டி எடுத்துட்டோன்னா சூப்பராக வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு.
சாம்பார் சாதத்துக்கு குக்கர் விசில் போட்டதுக்கப்புறம் நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கேன், விசில் வருமானு. ரொம்ப நேரம் ஆகி விசில் வரவே இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாதி தண்ணி அப்படியே சுண்டிருச்சு. அரிசி நல்லா வெந்துருச்சு, பருப்பும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. பட் இருந்தாலும் பருப்பு குலையில. சாம்பார் சாதம் அப்படின்னாலே பருப்பும் அரிசியும் நல்லா குழஞ்சிருந்தா தானே நல்லாயிருக்கும். அது மட்டும்தான். ஆனால் நானும் திரும்ப வேக வச்சேன், அப்பயுமே வேகவே இல்லை. அது ஒன்று தான் சின்ன மிஸ்டேக். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருந்தது. திரும்ப வீடியோ பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து ரீசெண்டாக வந்து ஆன்லைனில் வந்து கொஞ்சம் குர்த்திஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குது, அதோட ரிவ்யூஸ் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் மிந்த்ரால தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு குவாட் செட் தான், பியூர் காட்டன் செட்டு தான். ஸோ ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. காட்டன் பேண்ட் ப்ளஸ் காட்டன் டாப்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா காலர் நெக் தான். ஸோ 3/4 ஹேண்டோட வருது. ஸோ எனக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் மெயினாக வாங்கினதே. ஃபேப்ரிக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 725 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான், சேம் டிசைன் தான், பட் கலர் மட்டும் வேற. இது வந்து என் தங்கச்சிக்காக வாங்கியிருந்தேன் இந்த கோஆட் செட். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கலர். நெக்ஸ்ட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் குவாட் செட் தான். ஆக்சுவலாக இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸஸ்லேயே அவ்வளோவா எல்லோ கலர் இருக்காது, ஆனால் எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்ததுமே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது தான் நான் மெயினாக வாங்கினது. ஸோ இந்த காட்டன் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு எலாஸ்டிக்கோட வருது. ஸோ ஃபேப்ரிக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவுமே நான் 725 ருபீஸ்க்கு தான் வந்து மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இப்போ காமிச்ச இந்த 3 குவாட் செட்ஸுமே மிந்த்ரால வாங்கினது தான். ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் டெய்லியும் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த மெட்டீரியல் வந்து சில்க் காட்டன் குர்த்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 499க்கு வித் லைனிங்கோட வாங்கியிருந்தேன். மெட்டீரியல் அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு அஃபோர்டபுள் தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த 2 கலர்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா வீநெக் ஜஸ்ட் 325 ருபீஸ்க்கு தான் அதே பேஜில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இதுவுமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லா ட்ரெஸ்ஸோட லிங்க்குமே நான் வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். திரும்ப விளாக் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங்க்கு மேலே கண்டினியூ பண்ணுறேன். நான் நைட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் வந்து மீதி இருந்தது. ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நான் இடியாப்பம் தான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பழைய சாதத்தை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டு அதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக க்ரீமியாக வந்து அரைச்சிக்கலாம். நான் இது கூட பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சேர்த்து தான் செய்ய போகிறேன். பீட்ரூட் வந்து அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது நான் வந்து அந்த சாதம் அளந்த அதே கப்லேயே நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பழைய சாதத்தோட பேஸ்ட் அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பீட்ரூட் ஜூஸ் வந்து வச்சுருந்தோம்ல, ஸோ அது நல்லா கொதிச்சிருச்சு. அதை வந்து மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். எப்போவுமே நம்ம இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரி தான். மாவு பிசையும் போது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதம் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக மாவு பிசு பிசுன்னு ஒட்டும். அதனால கை ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சோன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா பிசைய முடியும். அதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம இடியாப்பம் புளிகிற மாதிரி தான் நான் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் புளிஞ்சோன்னா சூப்பராக வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ரெடி ஆயிடும், அவ்வளோதான்.
நான் என்ன பண்ணேன்னா பீட்ரூட் ஜூஸ் எடுக்கும்போது ஹெவி எக்ஸ்ட்ராக்டாக எடுக்காமல் ரொம்ப லைட்டாக எடுத்துட்டேன். ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா மாவில் சேர்த்து பிசையும் போது கலர் நல்லா இருந்தது. பட் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சிஷ் கலராக மாறிடுச்சு. நிறையா பீட்ரூட் சேர்த்துருந்தோம் அப்படின்னா தான் நல்லா அந்த பிங்கிஷ் கலர் வரும். ஸோ அதொன்று தான் நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்காய் பாலோட வச்சு சாப்பிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.